Okay dear students, நம்ம இந்த கிராஃபை பார்க்கலாம். கிராஃப் தி லீனியர் ஃபங்க்ஷன். இது வந்து எந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது பாருங்கள். y ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது பாருங்கள். இது வந்து டைரக்ட் வேரியேஷனுடைய ஈக்குவேஷன். இது டைரக்ட் வேரியேஷனுடைய ஈக்குவேஷன். இது y ஈக்குவல் டு கேஎக்ஸ். இது வந்து டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் கிடையாது. இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வராது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஐடென்டிஃபை தி இதுதான் கே, இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். 1/2 தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஷின் கேட்டிருக்காங்க, அண்டு வெரிஃபை இட் வித் கிராஃப். இது வந்து கிராஃபில் வரைஞ்சி இது லீனியர் கிராஃப் தானான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. லீனியர்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் தான் அது லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைனை தான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Graph the linear function, identify the constant variation and verify it with the graph. Okay, verify it with the graph. Okay and verify it with the graph. நான் அந்த கிராஃப்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चंसக்கு நம்ம பின்னாடி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு கிராஃப் வரையும் போது பாருங்க, y ஈக்குவல் டு அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் நான். ஓகே, யூ ப்ளீஸ் லிசன். So y equal to 1/2 into x. Okay, y equal to 1/2 into x. இப்போ நம்ம ஒரு டேபுலர் காலம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு நாமளா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இதில் ஒரு பில்லியண்ட்டாக ஒரு வேலையை செய்யலாம். நல்லா கவனி. எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா, எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. எதை வேணாலும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு 0 போடுறேன். 0 போட்டிங்கன்னா, ஓகே, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 0 இன்ட்டு 1/2 ஒய்யோடைய வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 0. அப்போ y ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு கால்குலேஷன். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா, அடுத்தது எக்ஸுக்கு 1 போடலாம், 2 போடலாம், அந்த மாதிரி போடலாம். 2 போடலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, 2 போடலாம். 2 போடுவோம், 4 போடுவோம், 6 போடுவோம், 8 போடலாம். ஸோ இதுக்கு மேலே போட தேவையில்லை, இதோட நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த நம்பர்லாம் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம அப்படி போடலாம். 1 போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், y equal to 1/2 into 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், y equal to 1ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். இப்போ x equal to 4 எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் 4 போடுங்க, இதில் 4 போடுங்க. அப்போ y equal to 1/2 into 4. 1 2 is to 2 2 are 4. y-யோடைய வேல்யூ 2ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நான் எடுத்து கேன்சல் ஆச்சுன்னா 3 வந்துடும். ஓகேவா, 3 வந்துடும். அடுத்தது 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்லை 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இவங்க கேட்டு 4 வந்துடும். 4 வந்துடும். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும், அதுவும் தப்பானது கிடையாது. கவனிங்க, நான் 1 இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 1 போட்டால் என்ன வரும், ஸோ இஃப் யூ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 1/2 இன்டூ எக்ஸ், அதில் y ஈக்குவல் டு 1/2 இன்டூ 1 போடலாம். அப்போ y ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். 1/2ன்றது என்னது, 0.5, ஹாஃப் நம்பர் 0.5. ஸோ தட் இஸ் 0.5, நத்திங், அவ்வளோதான். 3 போட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், எல்லாத்தையும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், இது கிராஃப் வரையலாம். let us plot the points. Let us plot the points 0, 0, 1, 0.5, 2, 1, 4, 2, 6, 3, 8, 4. ஓகேவா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் லைனை போட்டு நம்ம கிராஃப் ரெடி ஆகிடலாம். ஓகே, ப்ளீஸ் வெயிட். ஓகே, 0, 0வை நம்ம இப்போ இதில் ப்ளோட் பண்ணலாம். ஸோ 0, 0 தோ இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் 0, 0. I will plot here 0, 0. And the next point is 1, 0.5. 1, 0.5 lies here.
this is 1 comma 0.5, 1 comma 0.5, and the next point is 2 comma 1, right? So 2 comma 1, so this is 2 comma 1, so this lies here. Okay, so this is 2 comma 1, 2 comma 1, and the next point is, wait, 2 comma 1, 2 comma 1, 4 comma 2, 2 comma 1, 4 comma 2, 4 comma 2 lies here. This is 4 comma 2, and the next point is 6 comma 3. Okay, 6 comma 3, 6 comma 3 lies here. So this is a 6 comma 3, and you can put a straight line. இது straight line தானே, அதனால ஸ்கேலை வச்சு நம்ம straight line வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஜீரோ கமா ஜீரோ டச் பண்ணணும், and this point, let me draw that line, please wait. Okay, so this is that line, y equal to 1 by 2 into x, y equal to 1 by 2 into x, and if you want you can put all those points what we have found. 8 comma 4 அது வந்து இந்த லைனுக்கு மேல தான் இருக்கும். ஓகே, eight comma 4, yes, it lies here, and I will write that this is 8 comma 4, 8 comma 4, 8 comma 4. அதுக்கடுத்து நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தோம், 8 comma 4 அது உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் y equal to 1 by 2x. ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்களேன், x equal to 9னா y உடைய வேல்யூ என்னது, x equal to 9னா y உடைய வேல்யூ என்னது, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடி இந்த ஈக்குவேஷனில், அப்போ தான் பெட்டராக இருக்கும். கவனிங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x equal to 9 அப்படின்னா y உடைய வேல்யூ என்ன, அதுதான் கொஷின். ஓகே, வெயிட் அ மினிட். Okay, so this is y equal to 1 by 2x. அப்போ y equal to 1 by 2 into 9. y equal to 9 divided by 2. 9 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4.5. 9 வந்து ரெண்டாக பிரிங்க, 4000 ரூபாய் 4000 ரூபான்னு பிரிப்பீங்க. ஸோ தட் இஸ் 4.5. அப்போனா when x equal to 9, then y is equal to 4.5. ஸோ இது ஒரு கொஷின், இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னொரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். y equal to 7.5 கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் போட்டுக்கலாம். when y equal to 7.5, then x உடைய வேல்யூ என்னது. ஸோ இதே ஈக்குவேஷன் தான் y equal to 1 by 2 into x. இப்போ y இருக்க வேண்டிய இடத்துல 7.5 போடணும், ஈக்குவல் டு 1 by 2 into x. x எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 எப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 2 into 7.5, 7000 ரூபான்னு இருக்கு. 7.5 2 ஆல் பெருக்கினா என்ன வரும், 15 equal to x. ஸோ x is equal to 15 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே சொல்யூஷன் எழுதுங்க. when y is equal to 7.5, then x is equal to 15, then x is equal to 15 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ x is equal to 15, 13 15. ஓகே, வரும். இதில் கிராஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, x is equal to 9. Okay, x is equal to 9. I will go to the x axis. Okay,
x is equal to 9. So this is x equal to 9. இந்த x equal to 9லேருந்து ஒரு லைனை வரையலாம். ஓகே, வெயிட். x is equal to 9லேருந்து அந்த கிராஃபுக்கு ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். ஸோ இட் ஹிட்ஸ் தேர். ஸோ இந்த ஏரோ மார்க் டைரக்ஷனில் போயிருக்கோம். இதை அப்படியே டேர்ன் பண்ணுங்க. அண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இது போய் y ஆக்சிஸில் எங்கே ஹிட் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இட் ஹிட்ஸ் அட் 4.5, ரைட்? ஸோ திஸ் இஸ் 4.5. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் குறிச்சிக்கணும் அந்த இடத்துல கண்டிப்பாக. ஸோ இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, வெயிட், இது வந்து 9,4.5. அடுத்தது when y is equal to 7.5, y is equal to 7.5, y is equal to 7.5. so y is equal to 7.5ன்றது எங்க இருக்கு? okay, you listen this. y is equal to 7.5 இங்க இருக்கு. இது 7, இது 8, இதுதான் 7.5. அங்கேருந்து நம்ம பர்பெண்டிகுலரா இந்த லைன் இதுக்கு ஒரு கோடை வரையலாம். ஸோ sorry, y is equal to 7.5. ஸோ அங்கேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். ஸோ இட் ஹிட்ஸ் அ லைன் ஹியர். அந்த இடத்துலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டேர்ன் பண்ணலாம். அது எங்கே ஹிட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இதனுடைய டைரக்ஷனை போட்டுக்கோங்க. ஸோ இன் திஸ் டைரக்ஷன், ஓகேவா? இது ஹிட் பண்ணுற இடம் வந்து 13, 14 and 15. அப்போ இது வந்து 15,7.5. so this was the actual answer what we got there. இதே தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆன்சராகவும் கிடச்சிச்சு. ஓகே தானே? ஸோ இந்த இடத்துல ஆன்சராக கிடைச்சதும் அதே தான். ஸோ 9 இருக்கும்போது 4.5 அண்ட் 7.5 இருக்கும்போது 15 தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது. தட் வாஸ் டேலிட் வித் திஸ் கிராஃப் கூட செக் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இதில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, இதை நம்ம மறந்துடக்கூடாது. வெயிட், identify the constant of variation, verify it with the graph. okay, verify it with the graph. இந்த இடத்துல நம்ம அதை எழுதிடலாம், அதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். மறக்காம எழுதிருங்க. the constant of variation is k equal to 1/2. k equal to 1/2. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து y equal to kx அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போது k உடைய வேல்யூ வந்து 1/2. ஸோ k உடைய வேல்யூ 1/2ன்னு எழுதிக்கிறீங்க. இதுதான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து, ஸோ இந்த கிராஃபில் நான் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன், அது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்த பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு நான் கட்டமாக ஒரு கோடு போடுறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு கோடை போடுறேன். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 1, இதனுடைய வேல்யூ வந்து 2. கீழே வந்து 2 இப்படி டிஸ்பிளேஸ் ஆனால் ஒரு 1 ரைசிங் இருக்குது. அதுதான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இது வந்து 1/2. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பாருங்கள். இது இந்த இடத்த பாருங்களேன், இது இந்த இடத்த பாருங்கள், நீட்டாக இப்படி ஒரு கோடை போடுறேன். அடுத்தது இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ரைசிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 2 இருக்குது ரைசிங். இந்த இடத்துல பாருங்கள் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4 லென்த்தாக வந்தால் தான் 2 ரைஸ் ஆகுது. அப்போ இந்த இடம் வந்து 2, இந்த இடம் வந்து 4. 2 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 1/2ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து
கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி படிக்கும்போது, நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரி படிக்கும்போது நம்ம படிச்சுக்கலாம். ஸோ கேவுடைய வேல்யூ வந்து 1/2. ஹோப் உங்களுக்கு இது கிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்ல, ஸ்கேல். எஸ், scale, x-axis, y-axis, 1 centimeter, 1 centimeter, 1 units, 1 unit, 1 unit, 1 units. Okay, 1 units. So இதுதான் இதனுடைய கிராஃப். இதை புரிஞ்சுக்கோங்க. We'll see in the next video. Thank you.